நீ ஏன்டா தார நானே முட்டாளா காசு 5 காசை வாங்கிட்டு என்ன 5 வருஷம் கழிச்சு ராம் போட்டு போறதுக்கு அப்படித்தானே தாயா போடுவான். ஆண்டாண்டு காலம் நாங்களாம் ஆள நீங்க போறதவங்க. ஆளவே முடியாது. புதுசா எவன் வரானோ அவனுக்கு தான் போடுவான், அவனுக்கு தான் காசு வாங்குவான், உங்ககிட்ட எல்லாத்தையும் காசு வாங்கிடுவான். புதுசா வரணும் ஓட்டு போடுவோம். ஓ அப்படியா? ஆமா இந்த பிளான் தான் இருந்தியா? ஆமா. இன்னைக்கே மருதமுத்துக்கு போன் பண்ணேன். மதுரையாவது முத்தாதே. மருதமுத்துக்கு போன் பண்ணேன். உனக்கு போ ஒண்ணு 10 ஓட்டுல ஒரு ஓட்டு போட்டுக்கடா. ஒரு ஓட்டு இது மயிர் பண்ணுவா. மயிறு போடுங்க அப்படின்னா 3000 ரூபாய்க்கு அவ்வளவுதான் நான் தரேன். அவன் 5000 கூட போட்டுருவான். புரியுதா அவனுக்கு? புதுசா வரும் 5000 தரேன்டா. புதுசா 5 எச்சத்தை யாரா இது பொழப்பா? இதே இடத்துல ஆட்சியிலே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அசிங்கமா இல்ல? போடியா விட்டுட்டு போயிடணும். புரியுதா? இதே கடந்துக்கிட்டே சுத்திக்கிட்டே போறது இதை போறது கேச போறது அடிக்கிறது எல்லாம் சீட்டிங் எல்லாம் பண்றது. சீட்டிங் வேலை சுகத்தை அனுபவிச்சுட்டு சுத்தி எப்ப பார்த்தாலும் 100 போலீஸ் இருக்கணும்யா. அப்படியே இது பதவி போச்சுன்னா ஒருத்தன் கூட வரமாட்டான். அப்ப தெரியும் உனக்கு. புரியுதா? உனக்கு திரும்ப வர திரும்பி வர